வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குண்டலினி பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லாருமே குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாங்க, சயின்டிஃபிக்காக சில பேர் கெமிக்கலி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் அதை நாங்கள் அக்கௌண்டபிளாக எடுக்கவே முடியாது அப்படின்னு தவிர்த்துட்டும் இருக்காங்க. ஸோ நம்ம இப்போது சயின்டிஃபிக் பர்ஸ்பெக்டிவ்லேயும் ஸ்பிரிச்சுவலாகவும் அதுக்கப்புறம் எவல்யூஷன் படி அது எவ்வளோ ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது மனித பரிணாம வளர்ச்சியில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை ஆல்கலீனாக தான் இருக்கும். அதோட உடம்பு அவ்வளோ ஆசிட் இருக்காது, கள்ளங்கபடம் தெரியாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம யுஃபோரியா ஸ்டேட்னு சொல்கிறோம்ல, எப்போவுமே நித்தியமான ஒரு அன்பு, நித்தியமான ஒரு சந்தோஷத்தில் நாம் இருக்கோம் இல்லையா? அந்த ஸ்டேட் பிறக்கும்போது குழந்தைங்களுக்கு இருக்கும். அது ஆல்கலின் கார்புத்தன்மை பொறுத்து. அப்போது எப்போ அது மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 வயது அடலசன்ஸ் ஏஜ் வரும்போது அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிட் அதிகமாக ஆரம்பிக்கும். நல்ல காம சுரப்பிகள், ஆசிட் ஹார்மோன்ஸ் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரீப்ரொடக்ஷனுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் பொறாமை, இது அதுன்னு அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் அப்போ தான் அவங்க கற்றுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க திருப்பி பண்ணுவாங்க. மற்றபடி உணர்வு ரீதியாக அந்த சுரப்பிகள் அவங்களுக்கு சுரந்து இருக்காது. ஸோ அது அவங்களுக்கு 10 வயதில் அது ஆக்டிவேட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அந்த சுரப்பிகள்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாம் அசிடிக் ட்ரேட்ஸ் மேலோங்கும். அந்த அமிலத்தன்மை வாய்ந்த சுரப்பிகள் சுரக்க கெட்ட குணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் தலை தூக்க ஆரம்பிக்கும் 10 வயதில். அப்போ எப்படி இந்த 10 வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே அதோட உடல் கிளைகேட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஹீட் த்ரெஷோல்ட் எப்போ அந்த அமில சுரப்பிகள் ரீப்ரொடக்ஷனுக்கான ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுற அளவுக்கு அது வருதோ அப்போ அவங்களுக்கு அடலசன்ஸ் ஏஜ் ஆரம்பிக்கும். இது எல்லாருக்குமே 10 வயது தான் அடலசன்ஸ் ஏஜ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேர் ரொம்ப ஆல்கலினாக இருப்பாங்க. ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க பார்க்கலாம். இன்னும் சில பேர் அவங்க அப்பா அம்மா வம்சாவழியிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அந்த மாதிரியான இது. அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளட் ஹீட் தாங்கக்கூடிய பிளட்டாக இருக்கும். அவங்களுக்கு என்னடானா ரொம்ப ஒரு மென்டல் மெச்சூரிட்டி சீக்கிரமாக வந்துடும். அவங்க என்னன்னா 10 வயதுக்கு முன்னாடியே கிளைகேட் ஆக ஆரம்பிச்சு 10 வயது அப்போ அவங்களுக்கு மென்டல் மெச்சூரிட்டி வந்துடும். ஒரு டீனேஜ் பருவத்தில் ஒரு முதிர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேச்சு, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஒருத்தவங்களோட கேரக்டர் இப்படி இந்த வயதில் இப்படி இருக்கணும், பக்குவமாக இருக்கணும்னு டிசைன் பண்ணுறது எது, டிசைட் பண்ணுறது எது, அந்த டிசைனை அமையப்பெறுற வகையில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்ஸ், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அண்ட் ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் எந்த சதவிகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஆண்கள் பெரும்பாலும் இந்த 10 வயதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை வாழறதுன்றது பெரும்பான்மை ஆண்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆண்கள் நேச்சுரலாகவே அசிடிக் தன்மை, பெண்கள் ஆல்கலைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 10 வயதில் நல்லது கெட்டது புரியாது. எப்போவுமே முன்னாடி வீடியோஸ் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும், பார்க்கலனாலும் பரவாயில்ல போய் பாருங்கள். எந்தெந்த வம்சாவளி வேர்க்கால்களில் இல்லை எந்தெந்த நிலப்பரப்புகளில் அங்கே இருக்கக்கூடிய இரத்த வம்சாவளி வேர்க்கால்களில் இந்த ஆசிட் வருதோ அங்கே எல்லாமே திடீர்னு கெட்ட மனுஷங்க தலை தூக்குவாங்க. அதே மாதிரி கெட்டது நிறைய நடக்கும், கலகம் நிறைய நடக்கும். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அவங்களுக்கு பித்தம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு தன்னிலை அறியாத நிலை, சமநிலை அறியாத நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ இது ஆண்களுக்கு அதிகமாக நடக்கும், பெண்களுக்கு கம்மியாக நடக்கும். பேசிக்காகவே ஆண்கள் அசிடிக் நேச்சர் அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி
பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜுக்கு போறது வந்து ரொம்ப காமனா நடக்கும். ஆனா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது எவ்ளோ பிரஷரா இருந்தாலும் பெண்களால தாங்க முடியும். ஆனா, ஆண்களுக்கு அப்படி கிடையாது. ஸோ, இப்போ இதே அடாலசன்ஸ் ஏஜ்ல இருந்து மெச்சூர் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சீக்கிரம் மெச்சூர் ஆயிடுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ் இருக்கும். ஸோ, பாடி வந்து ஃபாஸ்ட்டா கிளைகேட் ஆகும். ஆண்களுக்கு உழைக்க உழைக்க தான் கிளைகேட் ஆகும். உடல் உழைப்பு அப்படியெல்லாம் தான். அவங்க எவ்வளோ வருத்திக்கிறாங்க தங்கள, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பொறுத்து. பெண்களுக்கு இயல்பாவே அது அமையுது. ஸோ பெண்கள் வந்து ஒரு 25 வயதில நல்லா ம் ஃப்ரண்டல் லோப் வளர்ந்து, அ அவங்களுக்கு மூளையும் சரி, அ பக்குவமும் சரி, எல்லாமே மனமும், உடலும் கரெக்ட்டா அமையுது. மெச்சூர் ஆகுது. ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட் ஆகும். சில பேர் இதே 17 வயதுக்குரிய அ மென்டாலிட்டியோடயே அவங்களோட இறுதி காலம் வரைக்கும் வாழ்ந்தவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அ ஸோ அது வந்து எப்படி டிஃபர் ஆகுது? எப்படி நடுவுல வந்து இந்த குண்டலினி எனர்ஜினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடாலசன்ஸ் ஏஜ்ல ஆசிட் ரைஸ் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து சிஎஸ்எஃப் இருக்கும். செரிப்ரல் ஃப்ளூயிட். ஸோ சிஎஸ்எஃப் உங்களுக்கு கீழ இருந்து ஹீட் அதிகமாக அதிகமாக, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஃபீலிங் நீங்க ரொம்ப இன்டென்ஸா ஃபீல் பண்றீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து பிரெயின் வந்து டச் பண்ணும். கரெக்ட்டா இங்கே. ஸோ அப்போ வந்து நீங்க ரொம்ப பெயின் குடுக்கணும். வலி குடுத்தா தான் அது வந்து மேல எழும்பி நீங்க கரெக்ட்டா டச் பண்ணும். அதுக்கப்புறமும் ஹீட் இருந்துட்டே இருக்கணும். அந்த ஹீட் நல்லா அ ஏற ஏற அந்த பெயின்ல அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி ஒண்ணு கிரியேட் ஆகும். அப்படி ஹோல் மாரி ஒண்ணு கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ட்டா பைனியல் சுரக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு ரிப் கேஜ் லங்ஸும் ஹார்ட்டும் இருக்கக்கூடிய அந்த ரிப் கேஜ்ல நல்ல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு அ ஸ்பைனல் சுரந்துட்டே இருக்கும். நல்ல எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸ்பைன்ல அப்படியே உங்களுக்கு டெயில் போன் வழியா எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ நல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போதான் வந்து கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகும்போது அவங்களோட கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப அமைதியா இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, அழுதுட்டே இருப்பாங்க, சோகமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற மாரி நடந்துப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த அடாலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். எது கரெக்ட், எது தப்புன்னு அவங்களுக்கே புரியாது. ஸோ மோஸ்ட்லி பெயின் வலி தான் வந்து உங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் மேல எடுத்துட்டு போறதுக்கு அ காரணியா இருக்கும். எந்த ஒரு இன்டென்ஸ் எமோஷனும். அப்போ வந்து உங்களுக்கு அடாலசன்ஸ் ஏஜ்ல செக்ஸ் ஹார்மோன்ஸும் வளர்றதுனால, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் தான் வளரும். அதுக்கப்புறம் இதுதான் அடுத்து அசிடிக் ஹார்மோன்ஸ வந்து தூண்டிவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா, அ பொசசிவ்னஸ், பொறாமை என்னென்ன லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய அ எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இதுதான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் ஃபர்ஸ்ட். அப்படி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம், அ உங்களுக்கு வந்து பைனியல் நல்லா சுரக்கும். பாடியில ஹீட் ரொம்ப அதிகமாகும். அப்புறம் ஆசிட் வந்து உடம்புல அதிகமா சேர ஆரம்பிக்கும். சில பேர் வந்து அமாவாசையில பிறந்திருப்பாங்க. பௌர்ணமியில பிறந்திருப்பாங்க. ஸோ நீங்க எந்த டேல பொறக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் பிறக்கும்போதே உங்க உடம்புல இப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த அமாவாசையில பிறந்த, அ ம் பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு, அதுக்கப்புறம் சில ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ஸ் இருக்கு. அபிஜித் இருக்கு. அதுலலாம் பொறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சிஎஸ்எஃப் வந்து அவங்களுக்கு தலையில இருக்கும். நல்லா அவங்களால ஹீட் தாங்க முடியும். அதனால நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு என்டிட்டி வந்து ஒரு பிளட் லைன்ல கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அது வந்து தரவுகள அதனோட கெப்பாசிட்டிய பொறுத்து அதனுடைய தரவுகள வந்து அது என்ன பண்ணும் எடுத்துக்கும். உங்களுக்கு நீங்க எவ்வளோ டிசர்வ் பண்றீங்களோ, அதான் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி, உங்களால எவ்வளோ ஏத்துக்க முடியுமோ, அந்த அளவுக்கு தரவுகள் வந்து அது எடுத்துக்கும். ஸோ, அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி அ அமாவாசையில பொறந்தவங்களுக்கு வந்து ஹைலி அசிடிக்கா இருக்கும்போது தான் இந்த மாதிரி குழந்தை வந்து வரும். ஸோ
ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த பிளட் லைனில் வந்து ஆசிட் நல்லா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்து அந்த குழந்தை பிறக்கும். ஸோ அப்பா அம்மாவே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் இருக்கக்கூடிய ஒரு உடலை பெற்றிருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகள், அமாவாசை குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி தான் பௌர்ணமி, அதே மாதிரி தான் அபிஜித் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அந்த பிறக்கும். அதே மாதிரி இன்னொரு சில ஸ்டார்ஸும் இருக்குது. அவங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட ட்ரேசஸ் வந்து அந்த மாதிரி டேட்டாவை வந்து அவங்க பிளட்டு மூலியமா இவங்க வந்து அதை வந்து ஏற்றுப்பாங்க. இவங்களுக்கு அது வரும். மற்றது எல்லாமே இவங்க உடம்பு சமநிலைப்படுத்திடும், டைல்யூட் ஆகிடும். சிலது ஆக்டிவாக இருக்கும். அந்த ஆக்டிவாக இருக்கிறத பொறுத்து இவங்களுக்கு வந்து இவங்க லைஃப் போகும். ஸோ எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த 3 விஷயம், அதாவது அமாவாசை, பௌர்ணமி, அபிஜித், இவங்களுக்கு என்ன நடக்கும்னா சிஎஸ்எஃப் ஆல்ரெடி தலையில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு சும்மா ப்ரெஷர் கொடுத்தாலே, நல்லா பாடி ஹீட் பண்ணாலே இவங்களுக்கு வந்து அந்த ஓப்பன் ஆகும். ஆனால் இவங்களுக்கு வந்து சவாலான விஷயம் என்னென்னா ஹீட்டு த்ரெஷ்ஹோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போயிருக்கும். ஸோ அதீதமாக வலி, அதீதமாக பெயின் கொடுத்தாதான் என்னால் வெளியில் வர முடியுன்ற அளவுக்கும் இவங்க பெயினை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையே பெயின் வலியோடு தான் போகும். எல்லாரும் இவங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்களுக்கு சிஎஸ்எஃப் தலையில் இருக்கு. இப்போ எதுக்கு ஒருத்தவங்க வராங்க, இவங்க ஆல்கலின், கார்ப்புத்தன்மை, நல்ல மனுஷங்க, நல்ல கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கு, ரொம்ப நல்லவங்க. எதிர்க்க ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து அசிடிக், எதிர்க்க நின்று இப்படி பேசுறாங்க. சரிங்களா? எதிர்க்க நின்று பேசுறவங்க அவங்களுக்கு சிஎஸ்எஃப் எந்த இடத்துல இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்போ இந்த ஆற்றல் சமநிலை நடந்துட்டே இருக்கும். இப்போ ஐஸ் எடுத்துட்டு போய் ஒரு விளக்கு பக்கத்துல வச்சு ஐஸ் உருகதான் செய்யும். ஸோ ஒன்றுத்துல இருந்து இன்னொன்று ஆற்றல் வந்து மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இங்க சமநிலைப்படுத்திட்டே இருக்கும் இந்த இயற்கை. இந்த அலைன்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எதிர்க்க உட்காந்து ஒரு ஆள் பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்எஃப் தலையில இருக்கும்போது அவங்களுக்கும் ஏறும். அப்போ ஆல்ரெடி உடம்பு பக்குவப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் சிங்க் ஆகும். ஆகாத பட்சத்துல அவங்க வந்து மூலாதாரத்துல இருக்கு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு சிஎஸ்எஃப் அதிகமாகும். அதனால அவங்களுக்கு அசிடிக் ஹார்மோன்ஸ் சுரக்கும். என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் சுரக்குதோ அந்த மாதிரியான கெட்ட குணத்தை, கெட்ட உணர்வுகளை அவங்க உங்க மேல வந்து வெளிப்படுத்துவாங்க. பெண்கள் பெரும்பான்மையானவர்கள் கார்ப்புத்தன்மை பொருந்தியதுனால இந்த பெண்களை அமிலத்தன்மை பொருந்திய ஆண்கள் வந்து தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கறதுக்கு காரணமே இந்த ஒரு வேதியியல் முரண்பாடு தான். இதுவும் நடக்குது. இதுக்கடுத்து நிறைய இருக்கு. அதுலயும் வந்து மெர்க்யூரி செக்ரேட்டான ஸ்பைன் வச்சிருக்கவங்களுக்கு, இவங்கெல்லாம் நீங்க எவால்வ் ஆகிட்டீங்கன்னா இங்க சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எவால்வ் ஆன ஒருத்தங்க எவால்வ் ஆகாத பீப்புளோட சர்வைவ் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது உங்களுக்கு புரியாது. அவங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு சிறுமையா தோணும். உங்களால அந்த விஷயங்களை பண்ண முடியாது, ஒத்து போகாது. ரொம்ப பெரிய ஒரு கேப் இருக்கும். இது ஜென்ரேஷன் கேப் கிடையாது, இது அதை விட ஒரு ரொம்ப பெரிய கெமிக்கலி ஒரு பெரிய கேப்பே உண்டாயிடும். ஸோ பார்க்கலாம், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே ஹீட் வந்து வருதுன்னு சொல்லியிருந்தேன் ரிப் கேஜில் இல்லையா, லங்ஸில். அப்போது அந்த ஹீட்டு கொடுக்கும்போது ஹார்ட் நல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து இங்கே பைனல்ஸ் இருக்கும்போது டிஎம்டி செக்ரேட்டர், நிறைய குழந்தைங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த வயசில் இருக்கிறவங்க இல்லை இது ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களால வந்து தாங்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. காரணம் வந்து உடம்பு அவ்வளோ ஹீட் வந்து தாங்க முடியாது. டக்குன்னு ப்ரேயரில் மயக்கம் போட்டு விழுறது அதெல்லாம் வந்து நடக்கும். இந்த ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, அடலசன்ஸ் ஏஜில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அடலசன்ஸ் ஏஜ் இல்லாமல் அதுக்கப்புறமும் வந்து ஐ ஓப்பன் ஆனவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பாப்கார்ன் கர்னல்ஸ் போட்டோன்னா எல்லாமே ஒரே டைமில் பாப் ஆகுறது இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹீட் தேவைப்படும், ஒரு டெம்பரேச்சர் தேவைப்படும். என்னுடைய உடலுக்கு கொஞ்சம் ஹீட்லேயே நான் வெளியில் வந்துட்டேன்னா ஓகே. சில எவால்வ்டான பாடிஸும் இருக்கும். ஒமேகாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டு தாங்கும். அவங்கெல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. லேட்டாக தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஐ ஓப்பனிங் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவாங்க. இவங்களால ஆகுறது கொஞ்சம் டிலே ஆகும், புரிதலும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது.
அவங்க கெமிக்கல்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய டைம் வேரி ஆகும். ஒருத்தவங்களுக்கு கரியர் வேரி ஆகும். எல்லாமே உங்களோட கெமிக்கல்ஸ் பொறுத்து தான். இப்போ உங்களோட கெமிக்கல்ஸ் மாத்துனேன்னா, உங்களால வேற ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமான்னு கேட்டா வர முடியும். ஆனா இப்போ உங்களுக்கு இருக்க கெமிக்கல்ஸ் படி நீங்க இந்த விஷயத்த அப்ரோச் பண்றீங்க. இதெல்லாம் நான் எப்படி நான் அப்புறமா சொல்றேன். ஆ நீங்க வந்து இந்த நாம நாம இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் அப்படின்னு கிடையாது. இந்த கெமிக்கல்ஸ்னால நாம இப்படி இருக்கோம். அவ்வளவுதான். ஸோ சிஎஸ்எஃப் மேல போயிட்டு திருப்பி அந்த ஹீட் பாடி ஜென்ரேட் பண்ண மேல இருந்து கீழ, மேல இருந்து கீழன்னு போயிட்டு வர ஒரு காயில் எப்படி இண்டக்ஷன் மோட்டார்ல வந்து போயிட்டு வருது ஒரு காப்பர் காயில் அந்த மாதிரி அது மேல கீழ சிஎஸ்எஃப் போயிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஆரா நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? உடம்பு ஃபுல்லா ஆசிட் ஃபில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வேலை செய்ய நடக்க கோவப்பட சில பேருக்கு கோவப்படும்போது நெகட்டிவான தாட்ஸ் வரும்போது அ அசிடிக் ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, முதுகுல வந்து சுருக்குன்னு குத்துறா மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசிட் வந்து வருது. நீங்க கெட்டது நினைக்கிறீங்க. அது வந்து எப்படி உங்க பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத காட்டுது அது. ஸோ கோவம்லாம் பட்டீங்கன்னா, இப்போ எரிச்ச விஷயம் இன்னும் அதிகமா சேர்ந்துக்கிட்டே போகும். அதனால கோவப்படுறத கம்மி பண்ணணும். கோவப்படக்கூடாது. நெகட்டிவா கெட்டதா எதுவும் நினைக்கக்கூடாது. வாட் எவர் யூ திங்க் அது அப்படியே வந்து பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும். கெமிக்கல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்புறம் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபில் பண்ணி எப்போ ஆசிட் வந்து அதிகமாகுதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வரும். மஞ்சக்காமாலை வரலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நோய் வரும். அதுவும் அவங்களுடைய வம்சாவழி பொறுத்து தான். இப்போ என்னோட பிளட் லைன்ல வந்து நெறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4000 பீப்பிள் அவங்களோட ட்ரேஸஸ சுமக்கிற ஒரு பாடிக்கும், ஒரு 1,00,000 பீப்பிள் அவங்களோட ட்ரேஸஸ் நான் சுமக்கிறேன். அவங்க எல்லாருமே வந்து அதீத ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித்ல இருக்காங்க. அதிகமான டேட்டா இருக்குன்னு இவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ஜாண்டிஸ் வந்துட்டு சரியா போயிடும். அம்மா போட்டுட்டு சரியா போயிடும். ஒரு அந்த டைம்ல வந்து ஒரு டிபி அந்த மாதிரி ஏதாவது வந்து லங்ஸ்ல இஷ்யூஸ் வந்துட்டு சரியா போயிடும். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சரே வரும். கேன்சர் வந்துட்டு சரியா போகும். ஸோ நீங்க எந்த சைடு எந்த பிளட் லைன்ல நீங்க பிறக்குறீங்க அப்படின்றதும், நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படி இல்ல உங்களோட பாடியோட கெமிக்கல் காம்போசிஷன் பேசிக்கா எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு எந்த மாதிரியான அளவுல வந்து இந்த ஆசிட் உடம்பு எடுத்துக்குது பக்குவப்படுறதுக்கு அப்படின்றது நீங்க பார்க்க முடியும். அண்ட் அதுல வந்து கேன்சர் சர்வைவர்ஸ்க்கு வந்து நல்ல ஆரா இருக்கும். அதுக்கப்புறம் ஆசிட் ஃபில் ஆகி அது ஆல்கலைனா நீங்க மாத்தும்போது, அப்போ எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நெறைய இருக்கும். அப்போ கரண்ட் ஃப்ளோ நெறைய இருக்கும். தூக்கம் வராது அந்த டைம்ல. தூக்கம் வராது. பாடி ஹீட் ஆகும். அ அந்த மாதிரி. இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் வந்து மஞ்சளா மாறிடும். கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால தூக்கம் கண்டிப்பா வராது. தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருந்தா கரண்ட் ஃப்ளோ இருக்கு. தூக்கம் வரல. அதுக்கப்புறம் வந்து மேல், ஃபீமேல் யாரா இருந்தாலுமே ரொம்ப ஒல்லியாயிடுவாங்க. அந்த ஹீட் வந்து உடம்ப உருக்கிடும். அப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், சீமென் டிஸ்சார்ஜ் இருக்கும். இம்யூனிட்டி குறையுது அப்படின்றது தான் இதுக்கான அடையாளம். அதே மாதிரி ஃபைனல் செக்ரேஷன் நல்லா இருக்கும், மயக்கம் போட்டு விழுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அப்புறம் நரம்புல வந்து நரம்பு சுருட்டிக்கும். அதெல்லாம் வந்து நடக்கும். அப்புறம் ரொம்ப ஹீட் இருக்கும் இங்க. முதுகுல பின்பகுதியில் லங்ஸ்க்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஸ்கின் கலர் டோனே வந்து சேஞ்ச் ஆயிடும். டல்லா இருக்கும். பிளட் இம்பியூரா மாறுறதுக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நோய் வரணுமோ ஜெனட்டிக்கா அந்த உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி வம்சாவளியில் என்னென்ன நோய் வந்ததோ அது உங்களுக்கு வரும். ஜெனட்டிக்காவே. அப்போ குண்டலினி கெட்டதா அப்படின்னு கேட்டா, இல்ல நல்லதுதான். இங்க கெட்டது, நல்லதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஒரு கெட்ட விஷயத்துலயும் நல்லது இருக்கும், நல்ல விஷயத்துலயும் கெட்டது இருக்கும்.
ஸோ ஜெனட்டிக்காக அப்போ வர வேண்டிய நோய் வந்து வரும். இது வந்து ஒரே இதில் அட்ட ஸ்ட்ரெச் நடந்துருமான்னு கேட்டால் அதுங்களோட ஆறாவை பொறுத்து. சீக்கிரமாக நடக்கிறதும் ஸ்லோவாக நடக்கிறதும். நீங்கள் ஸ்லோவாக பண்ணீங்கன்னா ஸ்லோவாக நடக்கும். ஒரு 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் டைம் எடுத்துக்கும். இல்லை சீக்கிரமாக ஆறா முன்னாடியே நல்லா டெவலப் ஆனவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கடை நடக்கும். இந்த எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்க இங்கே கொம்பு மாதிரி ஹார்ன்ஸ் சொல்லுவோம் கொம்பு இங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக தெரிகிற அளவுக்கு உங்கள் நெத்தியில் வந்து கொம்புகள் வளரும். ஸோ அது வந்து உங்கள் ஆராக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி. நீங்கள் எவ்வளோ தரவுகளை போட்டு இறக்கிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது நீங்கள் கரெக்டாக நிறைய பெயின் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியும். நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ராமினெண்ட்டாக தெரியாது. ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ப்ராமினெண்ட்டாக தெரியும். ஏன்னா அவங்க பெயின் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் பெயின் எடுக்க எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லாயிருக்கும். கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். எப்போவுமே கரண்ட் இருக்கிற வரைக்கும் இளமையாக இருக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து க்யூர் ஆகி ஆல்கலினாக மாறி வெளியில் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஆரா இருக்கும். பிளட் வந்து பியூராக இருக்கும். ஆரானாலே என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கும். வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்ட்யூஷன் நல்லா இருக்கும். இன்ஸ்டிங் நல்லா இருக்கும். 5 சென்ஸ் 6 சென்ஸ் மட்டும் இல்லை. கிட்டத்தட்ட பேசிக்காகவே 11 சென்சஸ் இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்கானா இருக்கு. அதெல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுதான் ஹியூமன் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அழகாக சஹஸ்ரம் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா ஃபுல்லாக ஆசிடை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சஹஸ்ரம் ஓப்பன் ஆகும். ரொம்ப ஈஸியான வேலையானா இல்லை ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக ஒரு மின்னல் வெட்டினா எப்படி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சுருக்கு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். we have to face it. எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. நமக்கு தெரியாமல் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் கைண்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஆரா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்கள் டெம்பிள் ரெடி ஆகிடுச்சுன்னா மேலே கழுகெல்லாம் வந்து சுற்றும். அந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மேக்னெட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னா நல்லா கழுகு சுற்றும். இது வந்து சாதகம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க உடம்பு வந்து எப்படி பார்த்துக்கிறது, எப்படி புடம் போடுறது அப்படின்னா என்னென்னா ஒரு ஊறுகாய் எப்படி இருக்கு அந்த மாதிரி வந்து அவங்க உடம்ப வந்து ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ணணும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியா ஆசிட் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த உடம்பு வந்து ஆல்கலினாக மாற்றுறது. இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் பிற்காலத்தில். ஆரா நல்லா பெருசாகி அது ஒரு விஷயம். இதில் தப்பாக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா இல்லை ரொம்ப அதிகமாக ஆசிட் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக நம்ம வந்து அதை கரைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஹார்ட் பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போது ஆசிட் ஃபுல்லாக பரவிடுச்சு என்னோட உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னும் போது இதை எப்படி நாம் ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் அந்த வழிகளை வந்து மெதுவாக கடைபிடிக்கணும். ஒரேடியாக பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரேடியாக நீங்கள் எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆனால் தூக்கம் வராது. அதுலேயும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அது உங்கள் உடம்பு ஒருத்தர் உடம்பு தாங்க ஒருத்தர் உடம்பு தாங்காது. ஏன் இதெல்லாம் ஃபர்பிடனாக வச்சுருக்காங்க வெளியில் சொல்லலைன்னா எல்லாருக்கும் பொதுவான முறையில் இது கிடையாது. ஒருத்தவங்க உடல் வேற மாதிரி இருக்கும். அவங்கவுங்களுக்கு தனித்தனி கெமிக்கல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது பண்ணும்போது இந்த குண்டலினி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணி தான் அப்போ வந்து ஆக்சிடோசின் நீங்கள் இந்த சுரப்பிகள் சுரக்கும்போது அதுக்கு இணையான ஒரு கார்ப்பு சுரப்பியும் சுரக்கணும் இல்லையா? அப்போ வந்து ஆக்சிடோசின்லாம் நல்லா சுரக்கும். லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் கண்டிப்பாக இதுவாக தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் வந்து பேனிக் அட்டாக்ஸ் எல்லாம் வரும் நிறைய பேருக்கு. இது வந்து இந்த நேரத்தில் மட்டும் இல்லை. அதான் சொன்னேனே இதை வந்து சில மாதங்களில் முடிக்கிறவங்களும் இருக்காங்க. சில வருடங்கள் வரைக்கும் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இடையில வந்து கர்மிக் பார்ட்னர்ஸா சில பேர் வரலாம். அதனால அவங்களுக்கு மன ரீதியான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து பேனிக் அட்டாக்லாம் வரும். பேனிக் அட்டாக் வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, உங்க ஹார்ட் வந்து அப்டேட் ஆகுறதுக்கு அதோட மிகப்பெரிய வழி வேற என்ன இருக்க முடியும்? ஒரு பேனிக் அட்டாக்க சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்ளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணாலும் வலிக்காது. எதையும் தாங்கும் இதயம் மாதிரி போயிடும். இன்னொரு விஷயம், அந்த பேனிக் அட்டாக் அப்போ உங்க ஹார்ட் நல்லா துடிச்சிருக்கும். ஸோ அது அதிகமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு அது போயிருக்கும். அப்படி போகும்போது, அதுலேருந்து உங்களுக்கு அப்கிரேட் வரும். ஆக்சுவலி ஹார்ட் தான் உங்களுக்கு ஆரா பில்ட் பண்றது. இந்த ஹோல் பாடியவே நல்லா கெமிக்கலி அப்கிரேட் பண்ணி குடுக்குறதுன்னா ஹார்ட் மட்டும் தான். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களால எவ்ளோ கரண்ட் ஃப்ளோ தாங்க முடியுது அப்படின்றது, எவ்ளோ ஆசிட் உங்களால ஹோல்ட் பண்ண முடியுது. இது எல்லாமே ஹார்ட்டும், பிளட்டோட அந்த தரமும் தான் வந்து டிசைட் பண்ணும். சிம்பிளா புரியிற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து பாய்சன்னு சொல்லுவாங்க. இந்த வெனம் வந்து தலையில ஏறி, அதுக்கப்புறம் உங்களோட பாடி ஒரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் எவ்ளோ வெனம் வேணாலும் அது தாங்கும். இத சயின்டிஃபிக்கா சொல்லணும்னா, தேள் கடிச்சவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வராது. தேள் கடிச்சு ரெக்கவர் ஆன ஒருத்தவங்களுக்கு திருப்பி ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனா நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம், வலி எல்லாமே அந்த நேரத்துல இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலான எந்த பொருளையும் தொட முடியாது. ஒரு சால்ட் எடுக்க முடியாது. வேற ஏதாவது ஒரு விஷயத்த தொட்டா, உங்க கையில இருந்து அந்த எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் அதிகமா போறதுனால, தொட்டா ஷாக் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்க அசிடிக்கா இருக்கீங்க, அப்படி ஹைலி அசிடிக்கா உங்க உடம்பு மாறியிருக்கு அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அத குறைக்கிறதுக்கான வழிகளையும் நீங்க வந்து பார்க்கணும். ஈத்தர் மூலியமா அத குறைக்கலாம். 5 எலிமெண்ட்ஸ் மூலியமா, இயற்கையோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது மூலியமா, செலவழிக்கிறது மூலியமா, அன்பா இருக்கிறது மூலியமா நீங்க வந்து அத குறைக்கலாம். அதே மாரி பெயின் எடுத்துக்கிறது, வேலை செய்றது, வொர்க் அவுட் பண்றது இதெல்லாமே பண்ணலாம். ஆனா கரெக்ட்டா பண்ணணும். ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல ஆசிட்னா நான் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தேன்? டேட்டா, தரவுகள், கர்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் வந்து நம்மள கஷ்டப்படுத்துவாங்க. எல்லாரும் தப்பா புரிஞ்சுப்பாங்க. ம். ரொம்ப கெடுதல் நமக்கு நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கு கெடுதல் பண்றதுக்கு முன் வருவாங்க. சூழ்ச்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நடக்கும். கேன்சர் வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேன்சருக்கு முன்னாடி கேன்சரோ இல்ல வந்து ஜெனடிக் டிஸார்டர்ஸோ, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் எதுவா இருந்தாலுமே அந்த டைம்ல வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா நிப்பாங்க. சும்மாவா சொன்னாங்க ஹெல்த் இஸ் வெல்த்ன்னு. சீரியஸ்லி ஹெல்த் நமக்கு கெட்டு போச்சு அப்படின்னா, அ அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள வந்து வித்தியாசமா தான் அ பார்ப்பாங்க. வித்தியாசமா நடந்துப்பாங்க. அது நமக்கு ஏற்றபடியா இருக்காது. நமக்கு ஃபேவரபிளா இருக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அத தாண்டி கடந்து நீங்க வந்து வரணும். ஸோ கேன்சர் வந்துருச்சுன்னா நான் வந்து ரொம்ப கெட்டவங்களா நெறைய பேர் எனக்கு வந்து கர்மா நெறைய இருக்கு. அதனால தான் கேன்சர் வந்துருச்சு. நான் ரொம்ப கெட்டவ போல, கடவுள் என்ன தண்டிச்சுட்டார். இதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஹையர் டைமென்ஷன்ல இருந்து வந்த ஒரு சோலா இருக்கலாம். நீங்க ஒரு அ ஹையர் டைமென்ஷன் கான்ஷியஸ்னஸா இருக்கலாம். அப்போ உங்களோட பேண்ட்வித் அதிகமா இருக்கலாம். அதனால நீங்க அதிகமான தரவுகள உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் வழியா, அந்த பிளட் லைன் வழியா நீங்க இன்ஹெரிட் பண்ணலாம். அந்த டைம்ல கரெக்ட்டா இந்த பேட்டரி வொர்க் ஆக ஆரம்பிக்கிற அந்த டைம்ல. அதுக்கப்புறம் ஆசிட் சரமாரியா விழுந்திருக்கலாம். அதுல உங்களுக்கு அந்த மாதிரி நோய்கள் வந்திருக்கலாம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி நோய்கள வந்து சந்திக்க தான் வேணும். அவங்கவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நோய்கள் வருது. ஸோ அதிகமா பெரிய நோய் வந்துச்சுன்னா, நம்ம கெட்டவங்க, கடவுள் நம்மள தண்டிச்சுட்டார் அப்படின்னுலாம் அர்த்தம் கிடையாது. அந்த நேரத்துல கடவுள் வழிபாடு ரொம்ப கை குடுக்கும். என்னதான் நம்ம வந்து அ இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும், பிளாசிபோன்னு சொன்னாலும், நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுதான் வந்து கெமிக்கல்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது.
ஸோ நம்ம பாடியோட கெமிக்கல்ஸ்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகிற பட்சத்துல நம்ம எண்ணங்களும், சிந்தனைகளும் பாசிட்டிவா இருக்கு. ஏதோ ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அ அது நடக்கும். உங்களால இதுலருந்து மீண்டு வர முடியும். நெறைய பேர் மீண்டு வந்திருக்காங்க. இது அசாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ மீண்டு வந்தவங்க யாரும் வாய தொறந்து பேசல. அதுதான் விஷயம். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட நம்பிக்கைய மதிங்க. நமக்கு அதுல நம்பிக்கை இல்லனாலும், அடுத்தவங்களோட உணர்வுகளுக்காகவாது நம்ம அத மதிச்சு தான் வேணும். அந்த சமயத்துல அந்த ஹோப் அவங்கள அதுலருந்து வெளில கொண்டு வரதுக்கு ரொம்ப பெரிய அளவுல பங்காற்றும். அவங்கள காப்பாத்தும். அவங்களுக்கு தன்னம்பிக்கைய குடுக்கும். ஸோ அதனால யாருடைய கடவுள் நம்பிக்கையையும் தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பகுத்தறிவாளன் தான். ஆனா நான் யாருடைய கடவுள் நம்பிக்கையும் நான் கிண்டல் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் அது எப்படி வொர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல எலிகள் எல்லாம் விட்டு தண்ணிக்குள்ள விட்டு தத்தளிக்க விட்டுருப்பாங்க. அதால இவ்வளவு நேரம் தான் தத்தளிக்க முடியும். அதுக்கப்புறம் மூழ்கிடும் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு செட் ஆஃப் எலிகள போட்டு அதே அளவுக்கு தத்தளிக்க விட்டு கடைசி நேரத்துல தூக்கியிருக்காங்க. தூக்குனதுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த எலிகள அதே தண்ணீருக்குள்ள போட்டு தத்தளிக்க விட்டுருக்காங்க. அப்போ அந்த எலிகள் சொன்னா நம்ப மாட்டீங்க. நார்மலா தாக்கு பிடிக்கிற இத்தனை மணி நேரங்கள விட அந்த எலிகள் கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு அதிகமாவே அதுங்க வந்து நீந்தி இருக்கு. காரணம் ஹோப். நம்மள யாராவது வந்து காப்பாத்துவாங்க. போன வாட்டி காப்பாத்துனாங்க, இப்ப காப்பாத்துவாங்க. அந்த நம்பிக்கை அதுங்கள வாழ வச்சிருக்கு. ஸோ நம்பிக்கைன்றது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அது அந்த ட்ரஸ்ட்ட பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த ட்ரஸ்ட் செய்ற அந்த மேஜிக் இருக்கு. அது வந்து சொல்லவே முடியாது. அண்ட் அதே சமயம் அத நிமிஷத்துல உடைச்சு அவங்களுக்கு நடக்க இருக்க நல்லத வந்து கெடுத்துறாதீங்க. ஒரு விஷயம் எப்படி வேணா நடக்கலாம். 4 வகையில நடக்கலாம், 7 வகையில நடக்கலாம். எப்படி வேணா நடக்கும். அதுக்கான பாசிபிலிட்டிய ஆக்கப்பூர்வமா உருவாக்க முடிஞ்சா உருவாக்குங்க. இல்லன்னா தயவு செஞ்சு இருக்கிற கட்டமைப்புல இருக்கிற சில விஷயங்கள வந்து அப்படியே விட்டுருங்க. அது பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு அது தேவைன்றது தான் நிதர்சனம். எல்லாருக்குமே உண்மை புரிஞ்சதுக்கு அப்புறம் அது தேவையில்ல. அப்ப எல்லாருமே கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்போம். அப்போ அது தேவையே கிடையாது. புரிஞ்சிரும். சொல்லாமலே புரிஞ்சிடும். ஆனா திரைகள் போட்டிருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஒரு யாரோ ஒருத்தங்க நம்மள காப்பாத்துவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நமக்கு தேவைப்படுது. ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. இதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆல்கலைன் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. நெறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். நீங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க சில பேர். ஆனா அவங்க செத்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இல்லன்னா நான் சில கெமிக்கல்ஸ் எடுத்தேன். இந்த விஷம் எடுத்தேன், அந்த விஷம் எடுத்தேன். ஆனா நான் சாகல, எழுந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டைம் வராம நீங்க இங்க இருந்து போக முடியாது. அண்ட் இது இப்படிதான் நடக்கணும்னு ஒரு மேடை நாடகம் போல இது சரியான வகையில இது அமையப்பட்டிருக்கும். இல்ல நமக்கு நேரம் வராம நம்மளால வெளியிலயும் போக முடியாது. நம்மளால ஏதாவது மாத்தணும்னா கூட சில விஷயங்கள நம்மளால அடிப்படையா மாத்தவே முடியாது. அப்படி போயிடும். அப்போ நீங்க இறக்கணும்னு முயற்சி பண்ணும்போது இறக்க முடியாது. ஆனா நீங்க எடுத்துட்ட கெமிக்கலுக்கு உங்க உடம்புல ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்ப எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தர் எங்கேயாவது இருந்து எவால்வ்டு பீப்பிள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறவங்க, இது கரெக்ட்டா இந்த இயங்கியல் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து யாரேனும் ஒருத்தர் அவங்களோட ஆல்கலின் தன்மையை உங்களுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஒரு மனுஷனை கடைசியா இன்னொரு மனுஷன் தான் காப்பாத்தணும். நீங்க கடவுள்னு நினைச்சாலும் சரி, வேற டைமென்ஷன்ல இருக்காங்கன்னு நினைச்சாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு என்டிட்டி உங்கள காப்பாத்தணும்னா, இங்க இருக்கான்னு கேட்டா அப்படி சில பேர் இருக்காங்க. காப்பாத்துறாங்க. ஆனா தயவு செஞ்சு சூசைட்லாம் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா கூட எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க வந்து சரி பண்றது எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்தது. இப்போ யாரும் பண்றதில்ல. இப்போ வந்து போலிகள் அதிகமானதுனால போலிகள்ன்றது நான் யார சொல்றேன்னா, சாமியார்கள் போலிகள் இல்ல. அவங்க ஆரம்பிக்கும்போது நல்ல இன்டென்ஷன்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா மக்கள் வர 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 இவ்ளோ அசிடிக்கான பீப்பிள்க்கு இவங்களுடைய அந்த நோக்கம், அந்த இது வந்து தாக்கு பிடிக்காது.
இவங்களோட மைண்டும் சேஞ்ச் ஆகிடும். ஆற்றல் வந்து மனதை வந்து மாற்றிடும், மைண்டை மாற்றிடும். அந்த எனர்ஜி வந்து மைண்டை மாற்றும். ஆசிடை மைண்டை மாற்றும். உங்களுக்கு சுற்றி இருக்க ஃபீல்டு வந்து உங்களோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ட்ராவல் பண்ணுங்க, நிறைய ட்ராவல் பண்ணுங்க. ஆனால் வந்து அந்த ஹீட் வந்து உங்கள் பாடி தாங்கக்கூடிய நிலமையில இருக்கான்னு பாருங்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு லாங் ட்ராவல் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ட்ராவல் வந்து ஹீட் நல்லா பாடி ஹீட் ஆகும். ஏன் பாடி அவ்வளோ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்டெம் செல்ஸ் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ சாப்பிட்றது வந்து 3 வேலைனா 2 வேலையாக குறைங்க, அதுக்கப்புறம் 1 வேலையாக குறைங்க, அந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க. ஸ்டெம் செல்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், எல்லாமே நல்லா ரிஜுவினேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பெயின் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெயின் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும், நல்ல எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ இருக்கும். அண்ட் அப்போ வந்து கெமிக்கல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால திடீர்னு நிறைய பேருக்கு சி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கண்ணில் கலராக தெரியும் எல்லாமே. அந்த மாதிரி அதெல்லாம் சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் மாறுறதுனால அதுக்கப்புறம் திடீர்னு கோவப்படுவாங்க. திடீர்னு ஏதாவது யாரை பார்த்தாலும் சந்தேகமாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அவங்களுக்கு. வித்தியாசமாக நடந்துப்பாங்க. அதெல்லாம் வேற இருக்கும். முரண்பாடான கருத்துக்கள் வரும். வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடலசன்ஸ் ஏஜில் இது எல்லாமே வந்து நடக்கும். அப்போ இந்த வயசு வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடிச்சிட்டிங்கன்னா வெளியில் வரும்போது நீங்கள் தெளிவாக வரலாம். அப்படிதான் இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது. இல்லை வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐ ஓப்பனிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு தே நோ ஹவு டு ஹேண்டில். ஏன்னா அவங்க ஓவரா மெச்சூர்டாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு லேட்டே ஆகுது. ஸோ அப்படி வரவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். ஆனால் 13 வயதில் இதை வந்து ஃபேஸ் பண்ணுறவங்க தான் அதிகம். ஸோ ஏன் வந்து இந்த சிஸ்டமில் வந்து இத்தனை வருஷம் படிப்புக்காகவே இருக்குது, ஏன் இத்தனை வருஷம் இதுக்காகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். இல்லை இவங்க ஒரு சொசைட்டிக்குள்ளே வந்து இந்த நேரத்தில், அதுவும் இந்த பிளட் லைன்ஸில் வந்து ஆசிட் ஃப்ளோ ஆகிற இந்த டைமில் வந்து இந்த குண்டலினி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற பீப்புளை வந்து சொசைட்டியில் ஒரு பார்ட்டாக இருக்க வைக்கும்போது அந்த அடலசன்ஸ் ஏஜில் நிறைய கேயோஸ் கிரியேட் ஆகும். அன்கண்ட்ரோலபிளாக இருக்கும் அந்த கேயோஸ். உங்களால் நினச்சே பார்க்க முடியாது. ஒருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க, ஒவ்வொன்று பேசுவாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே இந்த சொசைட்டியில் இந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் அடலசன்ஸ் ஏஜ் முடிகிற வரைக்குமே இவங்களுக்கு படிக்கிற காலகட்டமாகவே இருக்கும். இது படிச்சுட்டே அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது மட்டுமே ஒரு ஹியூமன் என்டிட்டிக்கு இதுவாக இருக்கும், வேலையாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரியாலிட்டியில் வாழ்வாங்க. கான்ஷியஸ்னஸ்ன்றது வந்து நம்ம வந்து சிங்கிள் கான்ஷியஸ்னஸ், தி ஒன்னஸ் அப்படின்னு நம்ம இன்னும் வரல. வந்துட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்குமே லைட்டில் கனெக்ட் ஆகிருப்பீங்க, எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நினைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே இருக்காது. we can communicate via our thoughts, electromagnetic waves மூலியமா பண்ண முடியும். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு புரிஞ்ச ரியாலிட்டி அதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மனநிலை இருக்கக்கூடிய உளவியல் ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேபிள் இல்லாத கெமிக்கல் இம்பேலன்ஸ்டா பீப்புள் வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கடக்கக்கூடிய இந்த டைம்ல அந்த பீப்புளை வந்து சமூகத்துக்குள்ள வந்து ஒரு அங்கமா வைக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய கேயோஸை ஏற்படுத்தும். அதனால இந்த சிஸ்டம்ல அந்த டைம் வரைக்கும், அந்த டீனேஜ் வரைக்குமே வந்து படிக்கிற காலகட்டமாவே எல்லாருக்குமே அமையப்பெறுது. அண்ட் இதுல இருந்து மென் ரெக்கவரி ஆகுறதுன்றது ரொம்ப கம்மியான அளவா இருக்கு. ஃபீமேல் வந்து டக்கு டக்குன்னு ரெக்கவரி ஆகிறாங்க. ஏன்னா அவங்க ஆல்கலின் பேசிக்காவே நல்ல குணம். அது மட்டும் இல்லாமல் சொல்லி சொல்லி வளர்க்கும் போதே நம்ம குழந்தைங்களை வளர்த்துடுறோம். நீ இப்படிதான் இருக்கணும், நீ நல்லதே யோசிக்கணும், நல்லதே பண்ணணும், நீ இப்படிதான் இருக்கணும். அப்படியே அதுங்க வளர்ந்ததுனாலேயே இந்த மொராலிட்டி, இந்த ரிலீஜன் எல்லாமே உங்களை நல்ல வழிபடுத்துறதுக்காக தான். இது கெட்டது, இது நல்லதுன்னு நீங்களா உணர்ந்து புரிஞ்சு தெளிவு வர வரைக்கும் உங்களை நல்ல வழியிலே கூட்டிட்டு போறதுக்காக மட்டும்தான் இந்த ரிலீஜியன், இந்த கலாச்சாரம், இது எல்லாமே. அப்படி பார்க்கும்போது பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லி வளர்க்கும் போது பேசிக்காகவே அவங்க ஆல்கலைனா இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு அவங்க உடம்பு மனசும் இந்த ஆசிட்னால பாதிப்பு ஏற்படாம இருக்கு. ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை.
அதுக்கப்புறம் வந்து அவங்க தவறான வழிகள்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடிக்கிறது, டிப்ரஷனுக்கு போறது குடிக்கிறது. இந்த குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணீங்கன்னா, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆல்கஹால் எல்லா கம்யூனிட்டிலயும் இருக்கு. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி எந்தெந்த நேஷன்ஸ் வந்து எந்தெந்த நிலப்பரப்புகள் வந்து அ டெவலப் ஆவறதுக்கு முன்னாடி இந்த மாரி கேஓஸ் எல்லாம் நடந்து, வார் எல்லாம் நடந்து, அதுக்கப்புறம் அது வந்து டெவலப் ஆயி வந்துச்சோ, அப்போ எல்லாம் அந்த கம்யூனிட்டில பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆல்கஹால் வந்து எடுத்திருப்பாங்க. எல்லாருமே வந்து பெண்கள வந்து இழிவுபடுத்தி, கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் பெரிய அளவுல இருக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கொலை, கொள்ளை, அ எல்லாருமே மக்கள சுரண்டி சாப்பிடுறது. கவர்மெண்ட் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும். அதுக்கப்புறம் வார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாமே புரிஞ்சுகிட்டு, அடுத்த ஜெனரேஷன் வரும்போது நல்லா மாறுவாங்க. அவங்க மூளை வந்து நல்லா வேலை செய்யும். நான் சொன்னேன்ல ஆல்ஃபாலருந்து ஒமேகா. அந்த மாரி இருக்கும்போது அவங்க மூளை நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் அவங்க புதுசு புதுசா நெறைய டெக்னாலஜிஸ் கண்டுபிடிப்பாங்க. நெறைய மெத்தட்ஸ் அவங்க ஃபெயிலியர் மெத்தட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, புது மெத்தட்ஸ், புது அப்ரோச் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சொசைட்டி அவங்க வேற மாதிரி கட்டமைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெவலப்டு நேஷனா மாறுவாங்க. அ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் வந்து இருக்கும். இந்த ஆல்கஹாலுக்கு வந்து 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அ முருகேறுறது. இந்த ஜீன வந்து ஜெனடிக் அப்டேட் கிடைக்கிற அந்த இடத்துல வந்து, அது சீக்கிரமா நடத்த வைக்கக்கூடிய ஒரு கருவியா வந்து கேட்டலிஸ்ட்டாவே வந்து இது இருக்கு. இந்த ஆல்கஹால். அந்த ஜீன் அவங்களுக்கு வந்து நல்லா முருகேறும். ஆனா, இதோட சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, மனுஷங்களுக்கு அதுவும் ஆண்களுக்கு இது வந்து கெட்ட இது குடுத்துரும். அப்படியே ஒரு பைத்தியம் பிடிக்கிற, பித்தம் வர ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போய், அவங்க மூளைய வந்து விட்டுரும். அதுலருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ரியாலிட்டிய வந்து ரியாலிட்டியா பார்க்கக்கூடிய அந்த கெமிக்கல் பேலன்ஸ் அந்த சமநிலைய வந்து அது வந்து வெளியாக எடுத்துரும். ஸோ, அதனால ஆல்கஹால் எப்பவுமே கெடுதல். எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்குமானா இருக்கும். ஆனா உடல ஆசிடா தான் வச்சிருக்கும் அது. ஸோ, தயவு செஞ்சு ஆல்கஹால் வேண்டாம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். மாரி தான். இந்த குண்டலினி ப்ராசஸ் கரெக்ட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க உடம்பும் டவர் மாதிரி, ஒரு டெம்பிள் மாதிரி வொர்க் ஆகும். அ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹைலி கர்மிக்கா இருக்கக்கூடிய, அ ஆசிடா இருக்கக்கூடிய, இந்த தரவுகள் ஓடக்கூடிய ரத்த வம்சாவழிகள்ல கடைசியா வந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அவங்களுக்கு பேசிக்காவே சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். சிமிலராவே அவங்க பார்க்கலாம். "நீயும் இதே மாரி கஷ்டப்பட்டுருக்கியா? நானும் இதே மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன்னு" சொல்ற வகையில. ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எ ஒவ்வொரு நட்சத்திரமுமே பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆன்சிஸ்ட்ரல் டேட்டாஸ் வந்து எடுத்துட்டு வரும். அ அத வந்து இன்கார்ப்பரேட் பண்ணும். அந்த தரவுகள இன்கார்ப்பரேட் பண்ணும். அந்த ட்ரேஸஸ் எல்லாம் இருக்கும். ஆனா, அதால எந்த வகையில அந்த உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஆல்கலினா இருக்குன்னு பார்க்கணும். அது நல்ல ஆல்கலினா இருந்தா எல்லாத்தையுமே வந்து நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது. அதனால எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அ ஓரளவுக்கு வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். இல்ல, என்னோட உடல் வந்து கார்ப்பு தன்மை கம்மியா இருக்கு அப்படின்னா, அசிடிக்கா இருப்பாங்க. ஒல்லியா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மஜ்ஜைகள் ஃபர்ஸ்ட்டு தேய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கெடுதல் நடந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில கெடுதல் நடந்துட்டே இருக்கும். வாழ்க்கை ஃபுல்லா போராடிட்டே இருப்பாங்க. போராட்டமே வாழ்க்கையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால தான். இது சரியாகுறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருந்தாலோ, இல்ல இவங்க வந்து ஜியோமேக்னெட்டிக் சென்டர்ல போய் இருந்தாலோ, அவங்களுடைய பாடி வந்து பேலன்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய. அது ஒரு விஷயம். இன்னொன்னு லைட்ல கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, கெமிக்கலி எல்லாருமே பேலன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கலாம். ஸோ ஆனா இப்போதைக்கு இந்த டோட்டல் அலைன்மென்ட் நடக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தரா தான் இப்படி இருக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். இது ஃபுல்லாவே ஒரு நாடகமாவே நீங்க பார்த்தாலுமே, அவங்களோட கேரக்டர் அவங்க எடுத்ததுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அத நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். கரெக்ட்டான அலைன்மென்ட் வந்து எல்லாருமே நியூரலி கனெக்ட் ஆகி லைட்ல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான
கர்மிக் ப்ரோக்ராம்ஸோ இந்த டிஎன்ஏ ட்ரேசஸோ ஆக்டிவேட் ஆகிறது ரொம்ப குறைஞ்சிரும். ஆகாது மோஸ்ட்லி. எல்லாருக்குமே உண்மை புரிஞ்சிரும். எல்லாருமே அமைதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஒரு நித்திய ஒளி இருக்கும். அது வரைக்கும் இதை பொறுத்துட்டு தான் ஆக வேண்டியதா இருக்கும். அண்ட் எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாருடைய வம்சாவளி வேர்க்காலில் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இது அதிகமா இருக்கும், இந்த அமிலத்தன்மை மேலோங்குதோ, அதனால நோய் வருதோ, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாலேயே தன் கூட இருக்கக்கூடிய மக்களாலேயே வந்து வஞ்சிக்கப்பட்டு, ஏமாற்றப்பட்டு, சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு, அப்படி கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளுறதுக்கு வந்து அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு அமைப்பு வந்து வந்துடும். இப்போ இங்கே நிறைய பேர் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரங்களா இருப்பாங்க. கேட்டால் அவங்களுக்கு ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இடம் இருந்திருக்கும், சொந்தமாக எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து பிடிக்கிட்டு ஏமாத்திட்டு அவங்கள அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நடக்க வேண்டியது, அது அப்படிதான் நடக்கும், விதின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் இது கெமிக்கலா அப்படியே நடக்குது. இது வந்து ஆக்டிவேட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் உங்ககிட்ட நல்லா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து மாற ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே வந்து அவங்களுடைய மக்களுக்கு அந்த ரத்த வம்சாவளி வேர்க்கால்கள்ல ஆசிட் அதிகமாகும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதீத கொடுமைகள் நடக்கும். பெண்கள் கார்ப்புத்தன்மையா இருக்கிற பட்சத்துல, ஆண்கள் வந்து அமிலத்தன்மையா இருக்கிற அந்த பட்சத்துல ஆண்கள் வந்து அவங்களுடைய கண்ணோட்டம் தான் பெஸ்ட், அவங்களோட கண்ணோட்டம் தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற பட்சத்துல பெண்களை வந்து ரொம்ப தவறான வகையில பார்க்கறதும், அவங்களை சித்தரிக்கிறதும் இதெல்லாம் வந்து நடக்கும். அதே மாதிரி பிளாக் மேஜிக் இந்த டைம்ல வந்து ரொம்ப அதிகமா பண்ணுவாங்க. ஆல்ரெடி கெமிக்கல்ஸ் உங்க உடம்புல அதிகமா இருக்கும், ஆசிட் உங்க உடம்புல அதிகமா இருக்கும், பிளட் இம்பியூரா இருக்கும். பிளட் இம்பியூரா இருந்தாலே உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் டல்லா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி குறையும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு அதிகமாக்குறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணி கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் பிளாக் மேஜிக் பண்றது சீரியஸ்லி உங்ககிட்ட இருந்து உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியை வந்து பிடுங்கி எடுக்கிறதுக்கு சமம். உங்களோட ஆறாவே எடுத்துருவாங்க. நீங்க எப்படி வேலை செய்றீங்களோ அந்த ப்ரொடக்டிவிட்டியவே அப்படியே குறைச்சிருவாங்க. உங்ககிட்ட அதான் நான் சொன்னேன்ல, அதுதான் உங்களுக்கு கரன்சி மாதிரின்னு சொன்னேன். ஆல்கலைன் தன்மை அதுதான் உங்களோட புண்ணியம் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து அவங்க எடுத்துட்டு உங்களை ஆசிட்ல திருப்பி திருப்பி அவங்க அதிகப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையை வந்து வாழ வேண்டிய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றது வந்து நான் இன்னொரு வீடியோவா போடுறேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்பிடன் சயின்ஸ். ஸோ ஒரு சயின்ஸாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து நியூரலி நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கோம், பிளட் வைஸ் எப்படி நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் ஒரு ஒரு என்டிட்டியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குண்டலினி கடைசியில் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசிட் வந்து உடம்புல ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஆல்கலைனாக மாறும்போது ஆரா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இது உங்களோட உடம்புக்கு மட்டும் இல்லை, உங்கள் சோலுக்கும் கான்ஷியஸ்னஸுக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட கான்ஷியஸ்னஸ்லையுமே வந்து டேட்டா அதிகப்படுத்துறீங்க அப்படின்றது ஒரு விஷயம். சோலுக்குமே அது நல்லது. இன்னொன்று, இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்ட்வித் இருக்கக்கூடிய ஒரு உடலை நாம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதனால் நமக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் இனி வரும் காலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். நான் வந்து வருங்கால சமூக கட்டமைப்பு எப்படி இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். அது வருங்காலம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் அந்த கட்டமைப்பு இருந்திருக்கு. இது ஒரு சைக்கிள் தானே, இதுக்கப்புறமும் அதே கட்டமைப்பை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதை பற்றின வீடியோவும் நான் அதுக்கப்புறம் போடுறேன். கால சர்ப்பதோஷம். இந்த கால சர்ப்பதோஷம்ன்றது தான் இந்த ஃபுல் பேக்கேஜ் ஆஃப் கர்மிக் ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஹியூமன் கேன் ஹோல்ட் அப்படின்ற அளவுக்கு ஆசிட், அந்த மொத்த பாக்டீரியா, மொத்த வைரஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா எடுத்தா அதுதான் கால சர்ப்பதோஷம். அப்போ நம்ம வந்து ஜாதகத்துல பார்க்குறோமே அந்த கால சர்ப்பதோஷமா இதுவா அப்படின்னு கேட்டா இல்ல. ஜாதகம்ன்றது உங்களோட கெமிக்கல் காம்போசிஷன் தான். நம்ம உடல் இப்போ எப்படி இருக்கு,
நம்ம உடம்புல கெமிக்கல்ஸ் எப்படி வேலை செய்யுது அண்ட் வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து நம்மளோட உடல்ல எந்த விதமான மாற்றங்களை வந்து அந்த கெமிக்கல்ஸ்ல ஏற்படுத்துது, அதனால நம்ம எப்படி மாறுறோம் அப்படிங்கிறது தான் ஜாதகம். ஜாதகம் வந்து உண்மையாவதும் பொய்யாவதும் நீங்க எப்படி உங்க பாடியை வந்து பக்குவப்படுத்துறீங்க, பண்படுத்துறீங்க அப்படின்றத பொறுத்து தான். ஜாதகத்துல இருக்குன்றதுனால எல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க எஃபர்ட் போட்டாதான் நடக்கும். ஸோ அது ஒரு விஷயம். இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா என்னன்னா, இந்த பிளட் லைன்ல வரக்கூடிய கடைசி பெண்கள் அந்த பிளட் லைன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க அவங்க. எல்லா ஆசிடுமே நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மத்தவங்களோட பார்க்கறதுக்குமே வித்தியாசமா இருப்பாங்க. அதே மாதிரி அவரோட அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். இந்த ஃபேமிலி லைன்ல இருக்கிறவங்கள விட இவங்க வந்து டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து இந்த பிளட் லைனோட சீசன் ஃபைனல் ஃபைனல் சீசன் ஃபினாலே மாதிரி அது. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, செயின் பிரேக்கர்ஸா மட்டும் இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள வந்து அவங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஒரு நார்மல் லைஃப் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. கல்யாண வாழ்க்கையிலயும் சரி, கெரியர்லயும் சரி, எல்லாத்துலயுமே கொஞ்சம் கஷ்டத்த வந்து அவங்க சந்திச்சுட்டு, அதெல்லாம் பிரேக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். என்னென்ன பேட்டில்ஸ வந்து அவங்க அம்மா, அவங்க முன்னாடி இருக்க பெண்கள் எல்லாம் சந்திக்காம இருந்தாங்களோ, ஃபேஸ் பண்ணலையோ, அந்த பேட்டில்ஸ் எல்லாம் இவங்க சேர்த்து வச்சு ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோன்ட் வரி. இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணா, நீங்க வந்து நம்ம ஏதோ பாவம் பண்ணிட்டோம், அதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு எல்லாம் இல்ல. நீங்க ஒரு ஹையர் டைமென்ஷன் சோல். ஸோ உங்களால இது முடியும். அதனால நீங்க இத எடுத்திருக்கீங்க. நீங்க தான் சூஸ் பண்றீங்க. யுவர் பாடி, நீங்க எந்த இடத்துல பொறக்கணும், எந்த இடத்துல இதெல்லாம் வந்து நீங்க தான் சூஸ் பண்றீங்க. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் சூஸ் பண்றீங்களான்னு கேட்டா, ஹையர் டைமென்ஷன் சோல்ஸ்க்கு வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி சூஸ் பண்ணும்போதே இந்த சைக்கிள்ல அடுத்தடுத்து உங்களுக்கு உடல் வந்து இப்படி இப்படி வரும். நீங்க இப்படி போணும் அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டோகாலாவே, ஒரு அல்காரிதம் மாதிரியே இந்த டிசைன் இருக்கும் அப்படின்றது என்னுடைய தியரி. நான் அத பத்தி அடுத்தது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல நிறைய துரோகங்கள சந்திக்க வேண்டியதா இருக்கும். நீங்க ஐ ஓப்பன் பண்ணதுலருந்து அதுக்கப்புறம் வந்து துரோகங்கள் அப்படின்றது எந்த வகையிலும், அதுவும் இந்த பிளட் லைன்ல கடைசியா செயின் பிரேக்கர்ஸா வரவங்களுக்கும், லாஸ்ட் ஒன் பிளாக் ஷீப்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப துரோகங்கள சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ துவல வேண்டாம். அவங்கவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவங்கவங்களுக்கான பர்பஸ் சர்வ் பண்ற வகையில அலைன்மெண்ட் நடக்கும். அதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ ஒரு கோவில் எப்படி பில்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து இதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோல. நன்றி. லவ் இஸ் காட்.